இன்று நாம் தியானிக்கும்படியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த நாட்களிலே இந்த சபையிலே எந்த வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று அப்போதைய பாதத்தில் கேட்டபோது இவர்கள் வார்த்தை வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை குறித்து திடமாக பேசும்படி சொன்னார். சபைக்கு தேவையானது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லா கண்களை மூடி நோக்கி தேவனே என்னோடு பேசும் சொல்லுவோம். எல்லோரும் ஒரு மனதோடு மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சேர்ந்து போடுமா? மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. எல்லோரும் வருகிறத உயர்த்தி உதவி செய்து பாடலை போட்டோம். கேட்க மட்டும் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த முதல் நாள் விழுப்பது கூட்டத்தில் எங்கள் மத்தியில் ஐவதை கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில மணி நேரம் ஆண்டவரே ஆராதிக்க துதிக்க கிருபைக்க நன்றி. மத்தியில் அசைவான கிருபைக்க ஸ்தோத்திரப்பா. தாகம் உள்ளவனே தண்ணீரை ஊற்றி வச்ச கத்தாவே, எங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இவனுக்கு பேசுங்கப்பா. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டுமா சொல்கிறோம். தேவன் தாமே பெரிய காரியங்கள் செய்தப்பா. தாராளுக்கு இடையூறாக இந்த தேவன் இடத்தை அந்த செய்திக்கு இடையூறாக அசைவாடி கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தை சத்தத்தை கேட்க கூடாதபடி தடை செய்து வைத்திருக்கின்ற அந்த கால வல்லமைகளை சபிக்கப்பட்ட ஆவிகளை நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தால் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இந்த இடமும் அக்கி இறங்கிட்ட மாட்டேன். நீ அசைவாடுங்கப்பா. இங்க பேசுங்க டேடி. அடியானை மறைத்து வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். தேவனே எனக்கு தேவையான மன வைத்தார் எல்லாவற்றையும் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்த அதே வசனத்தை ஒருவரோட வாசிப்போம். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளிலே வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம்.
நம் வாழ்க்கையிலே நமக்கு எதிராக அசுத்த ஆவிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் அசுத்த ஆவியை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால், அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், வேத வசனமாகிய ஆவியின் பண்டிகைக்கு நாம் போராட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் மாமிசம் நமக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றன, நமக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனமாகிய ஆவியின் பண்டிகை எடுத்து ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலே நாம் ஜெயத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்போது வாழ்க்கையில் நாம் வெற்றி பாதையை செல்ல முடியும். நாங்களிலே இடத்துல எந்த வசனத்தை பேச வேண்டும் என்று அப்போடைய பாதத்திலிருந்து கேட்டபோது தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயத்தை கொடுத்து பேசும்படியே சொன்னார். இடத்துல அநேகம் ஆலயத்திலே பல ஆண்டு காலம் நாளைக்கு வந்து கொண்டிருக்கலாம், ஆராய்ந்து கொண்டிருக்கலாம், பாரம்பரியமாக நாம் விசுவாசி இருக்கிறோம். ஆனால் ஒரு சிலருடைய திட்டம் பேசிக் கொண்டிருக்கிறார். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை யுத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வேத வசனத்திகள் முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக ஞானத்தை நோக்கி கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வேத வசனம் தியானிக்கும்படியாக தேவன் காலத்தில் உட்கார்ந்து அதிக நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை முக்கியத்தை கொடுக்க தேவன் நம்மோடு வலிமை ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். தேவனோடு நாம் உடன்பாட வேண்டும். வேத வசனத்து மூலம் தேவன் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இந்த இடத்தில் நாம் வெற்றி பாதை செல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் வல்லமையாக படித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாளை ஒவ்வொரு நாளும் வேத வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக நான் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த இடத்திலே தேவ சத்தத்தை பேசக்கூடாதபடி தேவனை எடுத்த மக்கள் கேட்கக்கூடாது அசைவாடி கொண்டிருக்கின்ற வான மண்டலத்தை சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. கேம்பஸ் முழுவதும் அசைவாடட்டும், அசைவாடட்டும், அசைவாடட்டும். கேம்பஸ் முழுவதும் அசைவாடுங்கப்பா. பெரிய காரியம் செய்யப்பா. தடைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிற மாட்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. இந்த இடத்துல தேவனே ஒவ்வொரு உள்ளத்தை கண்ணோக்கி பார், ஒரு உள்ளத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிற மாட்டவரே. நீங்க பாபா ஷந்தலா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தடைகள் மாறி இயேசு நாம் எல்லாரும் ஜெயிப்போமா? தேவனோடு கேட்கும் ஆண்டவரின் இடத்திலே இறங்கும்படி ஒப்பு செய்யக்கூட எல்லோரும் அவர் முகத்தை நோக்கி பார்த்து கையில் வைத்து ஆண்டவரே தேவனே பிரசனை அசைவாடுப்பா, அசைவாடுங்கப்பா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. கிருபை அப்பா, கிருபை. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உற்சாகமாக தேவப்பிரசனபடியாக தடைகள் நீங்கும்படியாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ ஜீசஸ். நன்றி அப்பா, பாபா, 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 பாபா.
நன்றி ஆண்டவரே. தேவனே ஏசப்பா பேசுங்கப்பா, பேசுகிற தடைகளை மாற்றுங்கப்பா, தடைகளை மாற்றுங்கப்பா. இந்த இடத்தில் தேவச்சி கேட்க கூடாதபடி தடைகளை கொள்வதற்கு அந்தகார வல்லமைகளை சபிக்கப்பட்ட ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தால் கடிதப்படுகிறது. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தடைகளை மாற்றி கொடுக்கிறீங்க, நன்றி அப்பா. தடைகளை மாற்றி கொடுக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கைகளை தட்டி நினைச்சிருக்கோமா? நன்றி, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தாவி ஒரு செய்யும் மத்தியிலே வலையில் அசைப்படை திருவைக்க நன்றி. தடைகளை மாற்றுவதை திருவைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், 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 ஜீசஸ். ரத்த ஜெயம், ரத்த ஜெயம். இயேசு கிறிஸ்து ரத்த ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்த ஜெயம். ஹல்லேலூயா. ஜீசஸ். தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். இயேசு நாமத்தால தேவனே தடைகள் மாறட்டும். இயேசு தடைகள் நீங்கட்டும் அப்பா. சபைக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த கால வல்லமைகளை சபிக்கப்பட்ட ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தால் கடிந்து அப்புறப்படுத்த மாட்டார். ஜீசஸ், ஜீசஸ். சபையிலே, சபையிலே சத்தங்கள் காது கேட்கக்கூடாதபடி கட்டி வைத்திருக்கின்ற அந்த கால வல்லமைகளை சபிக்கப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தால் கட்டி அப்புறப்படுத்த தேவனுடைய சிந்தனை மண்டலத்தை கட்டி வைத்திருக்கின்ற அந்த கால வல்லமைகளை இயேசுவின் நாமத்தை அப்புறப்படுத்துகிறது. தடைகளை மாற்றி கொண்டிருக்கிற நன்றி, தடைகளை மாற்றி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குணத்தை தொடுங்கப்பா, ஒவ்வொரு குணத்தை தொடும்படியாக ஜெபிக்கிற மாட்டவரே. ஒவ்வொரு குணத்தை தொடுங்கப்பா, ஒவ்வொரு குணத்தை தொடும்படியாக ஜெபிக்கிற மாட்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த சபையிலே ஜனங்கள் கூடி வரக்கூடாதபடி ஏவுகிற எல்லா ஏவுகிற நாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிர்மலமாக்க, இயேசு கிறிஸ்துவ நிர்மலமாக்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 திசையிலும் ஜனங்கள் கூடி வராதபடி சபையை கூட்டுவதற்காக, சபையை கூட்டுவதற்காக ஏவப்படுகிற எல்லா ஏவலை நாவிகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால நிர்மலமாக்கிறேன். இப்போதே கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 திசையிலும் கட்டப்பட்ட கட்டுகளை இயேசு கிறிஸ்து நாமத்தால் அவிழ்க்கிறதை போதே நன்றி ஆண்டவரே. சபையிலே விசுவாசிக்கு எதிராக ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு பிரிந்து செல்வதற்காக ஏவப்படுகிற ஏவலை நாவி காண்பிக்கிறார். இப்போதே அது ஏவலை நாவி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தால் சேர்ந்து இயேசு நாமத்தினால எல்லா தேவத்திற்கு வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். சபைக்காக ஒரு கூட்டம் மனித திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போதே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சேர்ந்து உற்சாகமாக ஆவியானவரே சபையிலப்பா அசைவாடியானவரே எங்க எதிர போராடி கொண்டிருக்கிற அந்த கால வல்லமைகளை சபிக்கப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தாலே கடினப்படுத்த மாட்டவர். சபை சுற்றி அக்கினி பற்றி எரியட்டுவப்பா. எரிகிட்ட போது அக்கினி இறங்கி வந்தது போல அக்கினி பற்றி இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இடத்திலே அநேக ஆத்துமாக்கள் வருவதற்கு வாஞ்சிக்கிறார். அநேக சபையோடு வாஞ்சிக்கிறார். அவர்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது,
காது அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திறக்கும்படியா எல்லோரும் ஆண்டவரே சபைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற எல்லா தடையை மாற்றி தேவனை அநேக ஜனங்களை கொண்டு வரும்படியாக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. நன்றி. இவன் வெளிப்பட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிராக இருக்கின்ற எல்லா போட்டிகளையும் அப்புறப்படுத்த கிருபைக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிப்போமா? ரட்சணை வேணும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். நாம் ஒவ்வொருவருக்கு எதிராக உலகம், மாமிசம், பிசாசு போராடி கொண்டே இருக்கின்றன. நாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவரை நாம் ஆராதிக்க கூடாது என்று வான மண்டலத்தை சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகள் ஜனங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றன. ஜனங்கள் போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து சாத்தானை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து சாத்தானை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜனம் கூட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது என்று சாத்தான் திட்டம் தீட்டி இன்று காய்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே சபைகளிலே பிரிவினை கொண்டு வந்து, குடும்பங்களிலே பிரிவினை கொண்டு வந்து, ஆலயத்துக்கு போகக்கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி வான மண்டலத்தில் சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகள் இன்று சபைகளிலே சரி வீடுகளிலும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6:12. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். ஹல்லேலூயா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்த கால லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு செலுத்துங்கள் என்று சொல்றது வேதாகமம் யுத்தம் செய்ய சொல்கிறது. எப்படி சொல்கிறது? நாம் கர்த்தரை அன்பு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை அன்பு செய்ய வேண்டும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மை அன்பு செய்வதை போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். சத்துருக்களுக்காகவும் அன்பு செய்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு எதிராக அசைவாடி கொண்டிருக்கின்ற வான மண்டலத்தை சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்ய வேண்டும். சாத்தான் அவன் எண்ணங்களை, நினைவுகளை சேதமோடு யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான். அவனை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த உலக யாத்திரை, உலகமாகிய ஒரு கரையிலிருந்து பரவமாகிய மறுகரைக்கு நாம் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலகமாகிய ஒரு கரையை பிரயாணம் செய்யும் போது நாம் மிகவும் கவனமாக பிரயாணம் செய்ய வேண்டும். சாத்தான் எப்படியாவது நமக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டே இருப்பார். இது ஒரு விளையாட்டு தளம் அல்ல, யுத்த களம். ஹல்லேலூயா. யுத்த களம். இந்த இடத்தை பாருங்கள், சேனை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கோடானி கோடி தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். கேருபீன்கள், சேனாபீன்கள் நம்மோடு கூட இருக்கின்றன. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வந்து நமக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற சாத்தானை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேற்கொள்ள வேண்டும். வேதத்தை தாண்டி பார்க்கும் போது நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சிலுவை பாடுகள் யுத்தகரமாக பார்க்கிறோம். நமக்காக
2023 ஆண்டு முன்பாக நம்முடைய பாவங்களை, சாபங்களை, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் பார சிலுவை சுமந்து நமக்காக விடுதலைக்காக கடைசி சொல்றதை ஊற்றி கொண்டிருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் என்ன? நாம் ஒவ்வொருவரும் விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 144 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்கள். 144 சங்கீதம் 1 வசனம். என் கைகளை போரிற்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற ஸ்தோத்திரம். என் கைகளை போரிற்கும் என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற என் கண்மலைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாள் கர்த்தர் நம்மை படிப்பிக்கிற தேவனாய். ஆனால் சாத்தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்க கூடாது, ஆராதிக்க கூடாது, ஆலயத்துக்கு போக கூடாது என்று சாத்தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். அது எப்படி யுத்தம் செய்ய பார்க்கும்? முதலாவதாக நம்முடைய ஆத்மாவோடு சாத்தான் யுத்தம் செய்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே முதல் பகுதி வாசிக்கிறேன். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் பகுதி. பாவம் செய்கிற ஆத்மாவே சார் போதும். பாருங்கள், சாத்தான் முதலாவதாக நம்முடைய ஆத்மாவோடு யுத்தம் பண்ணுகிறார். பாருங்கள், நம்ம சரீரம் மண்ணுக்குரியது, அந்த ஆத்மா நித்திய காலம் வாசம் பண்ணக்கூடியது. ஆனால் சாத்தான் அந்த ஆத்மாவோடு யுத்தம் செய்கிறான். ஆத்மா வெளியேற பெற்றது. இந்த ஆத்மாவிலே கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் சாத்தானை பார்க்கும் போது நமக்கு எதிராக பாவம் செய்ய வைத்து நமக்கு தேவனுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு இடைவெளியை கொண்டு வருகிறார். ஒரு தூரமான இடத்தை கொண்டு வருகிறார். ஒரு பயணமான எரிகோ கோட்டை போல ஒரு கோட்டை அமைத்து நமக்கும் தேவனுக்கு எதிராக ஒரு இடைவெளி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் சாத்தான். ஆனால் நம்முடைய கர்த்தரோ, நம்ம உருவாக்குற தேவன், நம்ம சிருஷ்டித்த தேவன், நம்ம பாதுகாக்கிற தேவன், ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கண்ணோக்கி பார்த்த தேவன் நமக்காக கடைசி சொல்ற ரத்தத்தை ஊற்றி கொடுத்து, நமக்காக வேத வசனத்தை கொடுத்து, நமக்காக ஜெப ஆவியம், விசுவாச ஆவியம், பரிசுத்தான அபிஷேகத்தை கொடுத்து, நமக்காக வல்லமுள்ள ஊழியரை கொடுத்து, ஒவ்வொரு நமக்காக தேவன் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கைகளை தட்டி ரசித்தோமா? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். ஹல்லேலூயா. திருடனாகிய சாத்தான் வாழ்க்கையிலே திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறார். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாட்களில் சாத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆத்மாவோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். சாத்தான் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்ய தூண்டிக் கொண்டிருக்கிறான். ஆக தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும் போது ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் இருந்து இருளடைந்தது. முதலாவது சாத்தான் ஆத்மாவோடு யுத்தப்படுகிறான். இரண்டாவதாக சிந்தனையோடு யுத்தப்படுகிறான். பாருங்கள், சாத்தான் உலகத்திலே மனிதனை எப்படியாவது பாவம் செய்ய வேண்டும், எப்படியாவது பாவத்தில் சிக்கி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நம் சிந்தனையோடு யுத்தப்படி கொண்டிருக்கிறான். மாயமான உலகத்திலே, பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் நோக்கம் எல்லாமே நாம் தேவனை ஆராதிக்க கூடாது, பரிசுத்தமாய் வாழக்கூடாது என்று கருணை கட்டுகிறார். பாருங்கள், அநேகரை பார்க்கும் போது தொலைக்காட்சியிலே டிவி ஆன் பண்ணி ஆபாசமான நடன காட்சிகளை பார்த்து ரசிக்கிறார்கள். இவனை தூண்டும் போது அந்த சிந்தனையிலே அந்த ஆபாசமான மாம்ச இச்சை சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அவள் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வருவதை பார்க்கிறோம். ஆகவே வாழ்க்கையிலே மாம்ச சிந்தனை வரும்போது சிந்தனையை சாத்தான் திட்டமாக நம்ம சிந்தனை அவன் தடை செய்கிறான். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழி 23:7. அவன் இருதயத்தின் நிறைவு எப்படியோ
அப்படியே அவன் அல்லேலூயா இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். பாருங்கள், சில நபர்களை பார்க்கும்போது சிந்தனையில சில பாவனைகள் வருகிறது, பெருமை வருகிறது. அது பெருமை வரும்போது சாத்தான் அவர்களுக்கு உள்ளே உட்புகுந்து மேட்டிமையான எண்ணத்தை கொடுத்து தேவனுக்கு அவர்களை ஒரு தூரமான ஒரு தூரத்தை கொண்டு வரை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்தை கவனித்து பார்க்கும்போது நேச்சாரத்தை பார்க்கிறோம். பாபிலோன் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது அது மனதை பாருங்கள், ஒரு மேட்டிமை வருகிறது, ஒரு பெருமை வருகிறது. வாசிங்கள், தானியேல் 4ஆம் அதிகாரம் 30 வசனத்தை வாசிங்கள். தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராமரிக்கிறதுனாலும் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா சொன்னார். பாருங்கள், அவன் வாயில் அந்த ஒரு பெருமை மேட்டுமை வருகிறது. கர்த்தர் பெருமை எதிர்க்கிறார். சாதாரண தெரியும், எப்போது ஒரு தேவ பிள்ளையை நாம் காக்க வேண்டும் என்றால் பெருமை கொண்டு வருகிறார், மேட்டுமை கொண்டு வருகிறார். பாருங்கள், அந்த மேட்டுமை நேச்சருடைய வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றி அமைக்கிறது. ஆகவே முதலாவது சாத்தான் ஆத்மாவோடு யுத்தம் பண்ணுகிறார், இரண்டாவது சிந்தனையோடு யுத்தம் பண்ணுகிறார், மூன்றாவதாக குடும்பத்திலே சாத்தான் யுத்தம் பண்ணுகிறார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வாசிங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. பாருங்கள், சாத்தான் குடும்பத்துக்கு விரோதமாக, சமாதானத்தை கெடுப்பதற்கு விரோதமாக சாத்தான் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இது பார்க்கும்போது குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆவிக்கிற குடும்பத்தை பார்க்கும்போது ஒன்றாக ஆலயத்து வருகிறார்கள், ஆனால் கணவன் மனைவி பேசிக் கொள்ள மாட்டார்கள். குடும்பத்திலே சாத்தான் திட்டம் போட்டு குடும்பத்தை போர்க்கிழமை மாற்றிக் கொண்டு பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சாத்தான் திட்டங்களை தான் மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், சாத்தான் குடும்பத்திலே யுத்தத்தை பண்ணும்போது கணவன் மனைவியுடைய பிரிவினை கொண்டிருக்கிறார். இன்று எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள் மனைவி அளிக்கிறார்கள், எத்தனையோ மனைவிகள் கணவனை கீழ்ப்படிவதில்லை, எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிவதில்லை. காரணமில்லை, சாத்தான் திட்டம் போட்டு இது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது குடும்பத்திலே சமாதானத்தை கிடைக்க வேண்டும், நிம்மதியை கிடைக்க வேண்டும், குடும்பம் ஒரு போர்க்களமாக மாற வேண்டும் என்று சாத்தான் ஒவ்வொரு நாளும் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். வெளிநாடுகள் பார்க்கும் போது பாருங்கள், திருமணம் ஆகாமலே கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்கிறார்கள். சில ஆண்டு காலங்களிலே அவர் பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், சில ஆண்டுகளிலே பிரிந்து போகிறார்கள். பார்த்தால் பிள்ளைகள் மிகவும் அபாயகரமான சூழல் தருகிறார்கள். படிக்க முடியாமல், நல்ல உணவு கிடைக்காமல், கொள்ளை கடிமையாகி கடைசியை பார்க்கும்போது தற்கொலைக்கு நிலையிலே பிள்ளைகள் போவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? சாத்தான் என்று குடும்பங்களிலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை குறித்து அக்கறையோடு காத்துக் கொள்ள வேண்டும். இனி வரும் நாட்களை பாருங்கள், சாத்தான் மிக கொடூரமாக குடும்பங்களிலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் யுத்தப்பட ஆரம்பித்து விட்டார். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகிய வாழ்க்கையிலே சாத்தான் குடும்பத்திலே நம்மை மேற்கொள்ளாதபடி ஒவ்வொரு நாள் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எப்படி என்றால், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வராதபடி, கேம்பஸ் வராதபடி ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்து சாத்தான் குதிகாலை நாம் வெட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து போராடுவது எழுதான காரியம் அல்ல. போலீஸ் இலாகாவை பார்க்கும் போது, போலீஸ் காவல்கள் எடுக்கும் போது கடினமான பயிற்சி கொடுத்துதான் பாதுகாப்புக்கு அனுப்புகிறார்கள். அதே போல ராணுவத்திலே பாருங்கள், தேர்வு செய்த பிறகு கடினமான பயிற்சி கொடுத்துதான் பாதுகாப்புக்கு அனுப்புகிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் வேத வசனமான ஆவியின் பட்டயத்தை எடுத்து நாம் சாத்தானுக்கு எதிராக போராட வேண்டும் என்றால் எதிரான காரியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்து நாம் சாத்தானுக்கு எதிராக 30 பேர் பிசாசுக்கு எதிராக, வான மண்டலத்தை சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக, தற்கொலை ஆவிகளுக்கு எதிராக, மாம்ச இச்சை ஆவிகளுக்கு எதிராக, விபத்து ஆவிகளை கொண்டுள்ள அசுத்தாவுக்கு எதிராக போராட வேண்டும் என்றால்
நாம் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஜெபிக்கும் போது மட்டும் நாம் வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38 வசனத்தை வாசிங்கள். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38 வசனம். நீங்கள் சோதனை உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. வாழ்க்கையிலே சோதனைக்கு உட்படாதபடி நாம் என்ன செய்யணுமா? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஞானிகளை பாருங்கள், ஜெபத்திற்கு முக்கியம் இல்லை. அனைத்து வீடுகளில் பார்க்கும் போது பாஸ்ட் ஃபுட் அவசரமாக ஆர்டர் பண்றோம். பாஸ்ட் ஃபுட் கிடைக்கிற போல பாஸ்டர் போன் பாஸ்டர் ஜெபிங்கள். நாங்க என்ன பண்ணுவோம்? இந்த ஜெபிங்கள் நாங்கள் டிவில ஒரு முக்கியமான புரோகிராம் பார்த்துருக்கிறோம். அந்த நிலைமைக்கு வந்திருப்பார்கள். அன்பான தேவ ஜனமே, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் விழித்து ஜெபிக்க வேண்டும். ஆவியின் பட்டயத்தை போராட வேண்டும் என்றால் நிச்சயமாக விழித்து ஜெபிக்கும் போது மட்டும்தான் உங்களால் அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து சாத்தானுக்கு எதிராக அந்த குதிகாரை வெட்டுவதற்கு எதிராக முதுகெலும்பை உடைப்பதற்கு காரணமாக யுத்தம் செய்ய வேண்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கேட்பீர்கள், எப்படி விழித்திருந்து ஜெபிப்பது? பகல் நேரம் முழுவதும் வேலைக்கு போகிறோமே, பிள்ளைகள் படிக்கிறார், கடினமான காரியம் தான், உண்மைதான். விழித்து ஜெபிப்பது என்பது கடினமான ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே ஒரு உறவினர் நாளை காலை 1 மணிக்கு ஆகாய விமானத்தின் மூலம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வருகிறார் சொன்ன உடனே நாம் என்ன பண்றோம்? நைட்டு 10 மணிக்கு நாம் குளித்து அதை ட்ரெஸ் பண்ணி 1 மணிக்கு ஆகாய விமானம் வரப்போகுது என்றால் 11 மணிக்கு காத்திருக்கிறோம். சில நேரங்களில் ஆகாய விமானம் 2 மணிக்கு தாமதம் வருகிறது, பரவாயில்ல காத்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இரவு மாதத்தில் 1 முறையாவது, வாரத்தில் 1 முறையாவது விழித்து ஜெபிக்க சொல்லும் போது மிக கஷ்டமா இருக்கிறது. வேத வசனம் சொல்கிறது, என்ன சொல்றது? நீங்கள் சோதனை உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? சோதனை வரப்போகிறது. என் அடிக்கடி சொல்ல வார்த்தை இதுவரை காலங்கள் மிக மோசமான காலங்கள், இதுவரை காலங்கள் கொடிய கொடிய வியாதிகளின் காலங்கள், இதுவரை காலங்கள் என்ற வார்த்தைப்படி அனைவிதமான தேசத்திலே சமாதான சூழ்நிலை, நிம்மதியான சூழ்நிலை தேசத்திலே வரப்போவதை காண்பிக்கிறார். அது மட்டுமில்லை, தேசத்தில் வரப்போகிற நாட்களை பாருங்கள், காயத்துக்குள்ளே ஒருவருக்கொருவர் பெரிய பிரச்சனை வரப்போகிறது. அன்பு இருக்காது, சமாதானம் இருக்காது. இந்த வாழ்க்கையிலே ஜெபிக்க கூப்பிடும் போது அது கால்கள் ஆய்ந்து வராது. ஏனென்றால் இந்த கால்கள் வேறு பாதையை சென்று கொண்டிருக்கின்றன. அன்பான தேவ ஜனமே, உங்கள் சபைகள், நம்முடைய சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால், நம்முடைய சபையிலே சென்ற ஆத்துமாக்கள் திருப்பி வர வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் விழித்திருந்து காத்திருந்து நாம் ஜெபித்து கொண்டு போகாமல் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நான் ஜெபிக்க 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 தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாய். ஜெபிக்க 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 தேசத்திலே மட்டுமில்லை, கிராமத்திலே சபையிலே ஒரு பெரிய எடுப்பத்தை பற்றி வேண்டும். இந்த அநேக கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்றாங்க? தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நாம் எடுத்துக்காட்டாக வேதத்தை பார்க்கும்போது யோனா 1:6 எடுங்கள். 1:6 யோனா 1:6 யோனா 1:6 போதும், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக் கொள். தீர்க்கதரிசியான யோனா அழகாக கப்பல் தொங்கி கொண்டிருக்கிறார். அந்த மாலுமி தேவனை அறியாதவர். அவர் என்ன பண்ணுகிறார்? தீர்க்கதரிசியான யோனாவை தன் எழுப்புகிறார். யோனா, ஐயாவே எழுந்து உன் தேவனை வேண்டிக் கொள். நாம் ஆபத்து தீர்க்க போகிறோம். இங்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபாவியை பெற்று, விசுவாசாவியை பெற்று, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று, தீர்க்கதரிசி வரங்களை பெற்று வல்லமையாக சகோதரர்கள் என்று தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சபையை பற்றி அக்கறை இல்லை, பட்டணத்தை பற்றி அக்கறை இல்லை, தேசத்தை பற்றி அக்கறை இல்லை. அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வார்த்தை, அன்பா தேவ ஜனமே, எழுந்துட்டு உன் தேவனை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனை கூப்பிடு. நாட்களிலே பாருங்கள், நாளாக வரக்கூடிய ஒரு சகோதரி
வெளியேறப்பட்டு ஆஸ்பத்திரி இருந்தார்கள். அண்மை தாய் 4 நாட்கள் பொறுத்தனை கூப்பிட்டார். சென்றிருந்து சகோதரியை பார்க்க சென்ற போது சகோதரி அருகாமையிலே ஒரு புறஜாதி சகோதரி இருந்தார்கள். சகோதரி வெளியேறப்பட்ட சகோதரி சொல்றாங்க, பிரதர் 3 நாள் கம்பரத்து காய்ச்சல் குறையவே இல்லை, நேற்று போன்ல ப்ரே பண்ணாங்க, அப்போ நன்றி. அந்த புறஜாதி சகோதரி சொல்றாங்க, நான் 4 நாளா சொல்றேன், அந்த பிரதரை கூப்பிடு, அது ஜெபம் பண்ணட்டும், அது விடுதலை ஆகும். இந்த சகோதரி நினைக்கிறாங்க, இது காய்ச்சல் தானே, இது காய்ச்சல் தானே. ஆனால் இந்த புறஜாதி மக்களுக்கு நன்றாக தெரியும், இயேசு நல்லவர், அற்புதம் செய்யக்கூடியவர், அதிசயம் செய்யக்கூடியவர், விடுதலை கொடுக்கிறவர், நேற்று மாறா தேவன் இன்று அற்புதம் செய்து கொண்டார் என்று அது தெரியும், புறஜாதி மக்களுக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்தவராக நாம் என்ன பண்றோம்? உறங்கிட்டே இருக்கிறோம், தூக்கத்தை முக்கியப்படுத்துறோம். அநேகருக்கு நைட்டு கூப்பிடுவாங்க, காலையில் 7 மணிக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டோம், எடுத்தா கூட சொல்லுங்க, ஏன் தூங்கிட்டு இருக்கோம்? வேத வசனம் சொல்றது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று. தேவ பிள்ளைகள் அதிகாலை எழுப்பி தேவனை பாதுகாக்க வந்து தேவ நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கும். நேற்று கிருபை இல்லை, இன்று புதிய கிருபை தேவனை வாசிக்கிறார். தேவ பிள்ளை என்ன பண்றோம்? தூங்கிட்டே இருக்கிறோம். நம்ம எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் உலக பிரகாரமான எண்ணம், அழிந்து போற எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் தேவனே இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், பிரியமான இடத்தை கொண்டு செல்ல வேண்டும், தேவனை பாதுகாத்து கெஞ்ச வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் என்று ரட்சிக்கப்பட்ட மக்கள், நல்ல பலன்களை பெற்ற மக்கள், ஜெபிக்கக்கூடிய மக்கள், பரிசுத்த அபிஷேகம் பெற்ற மக்கள் இந்த சாதாரண காரியங்களை தூங்க வைக்கிறார். நீ தூங்கு மகனே, தூங்கு என்று. யோனாவே நீ எழுந்து தேவனை வேண்டிக் கொண்டு சொல்கிறார். நான் சொல்றது தேவன் அதிகமாக மாறி சொல்கிறார். அநேக பாருங்கள், கிராமத்திலே அநேக மக்கள் இன்று கிறிஸ்தவர்கள் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ தூங்கிக் கொண்டே, ஏன் சாதாரண ஒரு பெரிய தந்திரம் தூங்க வைக்கிறது, நல்ல தூங்க வைப்போம் சாதாரண. நம்ம என்ன பண்ணணும்? அதிலிருந்து தூக்கத்தை கொண்டு வருகிற அந்த கால பலவை அப்புறப்படுத்தி நாம் வெளியே வர வேண்டும். அது உடைத்து வெளியே வர வேண்டும். அதிகாலை எழுத வேண்டும். நாம் எழுத வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவன் நாயகத்தை கிருபைக்கு நன்றி. நாளை நடத்துகப்பா, உங்க சித்தம் நடத்தும். நீ என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதன்படி நடத்துவேன். தேவனை பாதத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆனால் இது புறநாடு மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நன்றாக தெரியும். அவர்களுக்கு நீ யாருமே இயேசு கிறிஸ்து நல்லவர் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரியும். நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? சபையிலே எவ்வளவு காரியம் இருக்கிறது. இந்த காரியம் முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் என்றால் நீங்க ஒரு புறநாடு போய் இயேசு நல்லவர், நல்லவர், அற்புதம் செய்யக்கூடியவர், அதிசயமானவர், நேற்று இன்று மாறாத சொல்லாதீங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து நல்லவர் தெரியும். அல்லேலூயா. நீ செய்ய ஒன்றே ஒன்று கையில் கொடுத்திருக்கிற வேத வசனமாய் பட்டை கிடந்து, அல்லேலூயா, வேத வசன பட்டை கிடந்து அவங்க அந்த ஜனங்கள் ஆலயத்து வரக்கூடாதபடி கட்டி வைத்திருக்கிற அந்த மந்திர கட்டை, ஏவல் கட்டை, 3-4 தலைமுறை பாவங்களை சாவுகளை அப்புறப்படுத்த வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும்? வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தில் யுத்தம் செய்ய வேண்டும். யாருக்கு எதிராக? சாத்தானுக்கு எதிராக. அல்லேலூயா. அதை நீங்க ஒருத்தர் கூட போய் இயேசு நல்லவர் சமயம் வாங்க அற்புதம் சொல்லாதீங்க. முதலாவதாக வீட்டு அருகாமையில் இருக்கிற மக்களை பார்த்து அவர்கள் ஆலயத்தை காலத்தை கூடாதபடி, ஆலயத்தை வரக்கூடாதபடி தடுத்து வைத்திருக்கிற அந்த கால தலைமைகளை, சபிக்கப்பட்ட ஆவிகளை நசரனாகிய இயேசு நாமத்தாலே வேத வசனமாகிய பட்டயத்தை வைத்து அல்லேலூயா அப்புறப்படுத்த வேண்டும். ஒருத்தர் கூட சொல்லி தேவன் நல்லவர், அற்புதம் செய்தாரு, அங்கே சமைக்குவாங்க, உங்க முதுகலை சொல்லாதீங்க. அவங்களே தெரியும். அங்கே அநேக போதாது நண்பர்கள் உண்டு. அவங்க சாட்சியை பார்க்கும் போது எங்களை புரஜாதி இருந்தா கூட நான் போகிறோம். அநேக ஊழியரோடு நாங்கள் நெருக்கமான தொடர்பு வச்சிருக்கிறோம். அநேக ஊழியர் நெருக்கமா தொடர்பு வச்சிருக்கிறோம். பிரச்சனை வரும்போது போராட்டம் ராத்திரி போறோம். எங்க போறோம்? சபைக்கு போறோம், போதட்ட போறோம். அது உட்கார்ந்து இருக்காது, விடுதலை கிடைக்குது. ஆனா யாரு யாருக்கு போகல? என்ன யார் அழைத்து போல? அவர் அந்த கால வல்லமைகள், வான மண்டல சுற்றித்த பொல்லாத ஆவிகள், சமைக்கப்பட்ட ஆவிகள், தற்கொலை ஆவிகள், பிரிவினை ஆவிகள், விபத்தை ஏற்படுத்த ஆவிகள், நஷ்டத்தை ஏற்படுத்த ஆவிகள், சமாதானத்தை பெறுகிற ஆவிகள் ஆலயத்துக்கு போக விடாதபடி தடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அப்புறப்படுத்த
ஹalleluya ஐந்தமா சதராபா என்ற வார்த்தை இந்த ஒவ்வொரு வேத வசனமாகிய ஆவியின் படையிலிருந்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு யுத்தம் செய்யும் போது இந்த சபையிலே இழந்து போன எல்லா ஆத்துமாக்களை நாம் கொண்டு வருவதை பார்க்கிறேன். நன்றி அப்பா போய் ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க வாங்க கூப்பிடாதீங்க. யாரை கூப்பிட என் ராஜாவின் ராஜா அழகி ஆகாய உருவாக்க தேவன் அவருக்கு மாயா ஒன்றுமே இல்லை. நேற்றும் இன்றும் ஏற்றும் மாறாத தேவன். நீ செய்வது ஒன்னே ஒண்ணு, ஆய்ந்து வரக்கூடாதபடி காலை கெட்டு வைத்திருக்காரு சாத்தான், சிந்தனை கெட்டு வைத்த சாத்தான், கண்களை மறைத்து சாத்தான். அவனுக்கு எதிராக வேத வசனமாகிய ஆவியின் பட்டையிலிருந்து யுத்தம் செய்ய வேண்டும். ஹalleluya. அப்படி யுத்தம் செய்ய போவதால் நம்ம சபையிலே ஒரு பெரிய பிரமாண மக்கள் வருவாங்க. நீங்க எப்படி பக்கத்துல அண்ணி குழுவுக்கு போகுது அண்ணி சபைக்கு வாங்க கூப்பிடாதீங்க. வீட்டில் ஆண்டவரே சபைக்கு வராம தடுத்து வைத்திருக்கிற அந்த கால வல்லவர்களே சலிக்கப்பட்டார்களே இயேசு நாமத்தால் தொழில் அப்புறப்படுத்துறது வேத வசனத்தை வைத்து அவர் முதுகில கை வைக்க அது பிடித்து வைத்திருக்கிற சலிக்கப்பட்ட ஆவி அது குடும்பத்தை விட்டு பிள்ளையை விட்டு மாறி உங்க கூட வருவார் சிஸ்டர் நான் சபைக்கு போறேன். ஹalleluya ஹalleluya. இதுவே இப்படிதான் யுத்தம் செய்யணும். சும்மா போய் நின்றுட்டு சிஸ்டர் வாங்க கூப்பிடாதீங்க. சபையை வரக்கூடாதபடி சிந்தனை மண்டலத்தை ஆத்துமாவை குடும்பத்தை கெட்டி வைத்திருக்கின்ற சபிக்கப்பட்ட ஆவிக்கு எதிராக யுத்தம் செய்யும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தை எடுத்து யுத்தம் பண்ண வேண்டும். ஹalleluya ஹalleluya. அப்போதுதான் சபையிலே பெரிய மாற்றம் உண்டாகும், கிராமத்திலே மாற்றம் உண்டாகும், மாவட்டத்தில் மாற்றம் உண்டாகும், தேசத்திலே மாற்றம் உண்டாகும். எழுப்பி பற்றி எரியும். சபைக்கு எதிராக விசுவாசம் வரக்கூடாதபடி கெட்டப்பட்ட கட்டிடத்தை காண்பிக்கிறார். தெரிவிக்கிற ஆண்டவரே கட்டிட இயேசு நாம் திரும்ப மாற்றி இயேசு நாம் திரும்ப வயல் கைகள் ஓடிவிடும். ஆண்டவரே சபையை ஆத்ம வரக்கூடாதபடி சபை கட்டப்பட்ட கட்டிட இயேசு கிறிஸ்து நாமத்தால இப்போது தேவனுடைய பாவனாலே நன்றி ஆண்டவரே. நன்றி ஓ ஜீசஸ் சபை நன்றி முந்தினே கேம்பஸ் ப்ளூ தேவ பிரசன்னம். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி. ஒவ்வொரு நாளும் செய்யணும், விழித்து ஜெபிக்கணும். ஒரு சரீரமாகிய ஆசாரிப்பு கூடாரத்தில், சரீரமாகிய தேவாலயத்தில், சரீரமாகிய ஒரு ஜெபக்கூடாரத்தில் அக்கினி பற்றி எரியணும், அனல்விட்டு எரியணும். எலியா ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கி வந்தது போல உள்ளத்துல எப்போ அக்கினி பற்றி கொண்டே இருக்கணும். போய் இடத்துல சாத்தானை பற்றி கீழே விடணும். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் பார்த்தவரை போது பார்த்துக்கிறாங்க. எங்கு சென்றாலும் காலத்தில் ஒவ்வொரு வீடும் அந்த இடத்துல அசைமாடி கொண்டிருக்கிற இருள் நாவிகள், வியாதி நாவிகள், பிரிவை நாவிகள், கஷ்டத்து நாவிகள் எங்கு சாதாரண வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும் என்றால் வேத வசனமாகிய ஆவியை பிடித்து எடுத்துக்கொள்ள. ஹalleluya ஹalleluya. அப்போது வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இல்லாம உட்கார்ந்துட்டு என் சிஸ்டர் வாங்க, என் அண்ணி வாங்க வரமாட்டாங்க. அப்படி அதை தயவுசு கூடாது. நீ செய்ய வேண்டிய எல்லாமே சாத்தான் முதுகலுக்கு உடைக்க புதிதாய் வெட்ட வேண்டும். அது ஒரே ஒரு ஆயுதம் வேத வசனம். ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஒரு சரீரமாகிய தேவாலயத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் எவன் வீட்டில் அக்கினி அப்படி எழுதி கொண்டே இருக்க வேண்டும். நீ போகும்போது கண்ணை பார்க்கும் போது நடந்து போகும்போது வீட்டு சமாதானம் உண்டாக வேண்டும். கால் வைக்கும் போது அப்படி நடக்க வேண்டும். நீ பேசும் போது விடுதலை உண்டாக வேண்டும். நீ கை வைக்க கால் வைக்கும் போது வீட்டு கஷ்டங்கள் நாம மாற வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெயிக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. அப்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இல்லாம நீ உட்கார்ந்து எப்படிதான் ஜெயிச்சாலும் முடியாது. இன்று ஒரு வாழ்க்கையிலே ஒரு பெரிய தேசத்திலே அறுவடை உருவாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் வேத வசனமாகிய ஆவி பட்டையெடுத்து உங்களை வீடு சுற்றி அசைவாடி கொண்டிருக்கின்ற எல்லா ஆவிகளையும் அற்புதப்படுத்தும் போது இந்த கிராமம் எப்படி இந்த சபை முன்பு ஒரு தரமான கூட்டக்கூடிய ஆரம்பித்ததோ அதே போல் தேவன் செய்ய வல்லமுள்ள தேவனாய். ஹalleluya ஹalleluya. அந்த எண்ணங்கள் உருவாகும் போதுதான் மாற்றம் உண்டாகும். அதான் உண்மையான ஒரு வேத வசனத்தை நாம் பட்டயம் பயன்படுத்த வேண்டும். ஹalleluya
யாக்கோபை போல நான் போராடுவேன். வெற்றி பெற முடியும். சாத்தான் கொண்டு வருகிற யுத்த களத்திலே எப்படி ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு தியானிக்க போகிறோம். 149 சங்கீதம் 8 வசனத்தை வாசிங்கள். 149 சங்கீதம் 8 வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கரிக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த பூமியிலே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், ஒரு வாயிலே துதியும் கையிலே இருபுறமும் கரிக்குள்ள பட்டயம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணமும் சிந்தனை எல்லாமே கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். ஆவியில் எந்த இடத்திலும் தோல்வி சந்தித்து விடவே கூடாது. எப்போ தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து எப்போ துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். எப்போ துதிக்க வேண்டும். துதிக்க 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 தேவ வல்லமை இறங்கி வரும். துதிக்க 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 தேவ பிரசன்னம் இறங்கி வரும். துதிக்க 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 ஜெய கம்பீரமானவர் நமக்கு முன்பாக செல்வார். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் மாற்றாமலே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். முதலாவது துதிக்க வேண்டும். எரிகோ கோட்டை உடைக்க ஆசாரியர்கள் எக்காலம் ஊத வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆர்ப்பரிப்போடு துதிக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணாங்க? ஆசாரியர்கள் எக்காலம் ஊதினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்
ஆர்ப்பரிப்போட துதித்தாங்க. எரிகோ கோட்டை உடைந்தது. வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், எரிகோ கோட்டை போல சுவர் இருக்கலாம். பயப்படாதீங்க, துதிக்க ஆரம்பித்து பாருங்க. பெரிய காரியம் செய்ய வல்லவன தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக நாம் தேவனை துதிக்க வேண்டும். எப்படி துதிக்க வேண்டும்? 150 சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். அவரை துதியுங்கள் வீணையோடும் தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி துதிக்கணும்? அதே சொல்றாங்க. பெந்தேகோஸ்தேல ஃபுல்லா கை தட்டுறாங்க. ஹல்லேலூயா சொல்றாங்க. அவங்க என்ன பண்ண தெரியுமா? இந்த வேதாகமத்தை எடுத்து காமிச்சு கொடுக்கணும். நாங்க சொல்லல, கர்த்தருடைய வாயிலுள்ள வார்த்தை இதுதான். உற்சாகமா கைத்தாளத்தோட மத்தாளத்தோட பேரோசை உள்ள ஓசையோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும். யாரும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முன்பு பாருங்கள், கிராமத்திலே போகும்போது பெரியவர்களுக்கு தெரியும், எங்கோ 1-2 வீடு தான் பண்ணுவாங்க, கைதட்டி ஆரம்பித்தாங்க. கிராமத்தில் போய் பார்த்திருக்கோம், எங்க பார்த்தாலும் கைதட்டி ராஜாவை துதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அல்லேலூயா. வாழ்க்கையிலே முதலாவதாக சாத்தான் கொண்டிருக்கிற ஆயுதத்தை உடைக்க வேண்டும் என்றால் துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் துதிக்க 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 வயல் இறங்கி வரும், வல்லமை இறங்கி வரும், பிரசனை இறங்கி வரும். உங்களுக்கு வாயிலிருந்து துதிசத்தை வர 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 தேவனுடைய வாயிலிருந்து இருபுறமும் கலைக்குள்ள பட்டயம் மேலா வந்து கொண்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க துதிக்க 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 வாயிலிருந்து துதிசத்தை வர வர தேவனுடைய வாயிலிருந்து இருபுறமும் கலைக்குள்ள பட்டயம் கூர்மையை வந்து கொண்டே இருக்கும். ஆக ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ண வேண்டும்? தேவனை நோக்கி துதிக்க வேண்டும். துதிக்கும் போது என்னோட வாழ்க்கையில பாருங்கள், நேரமாக அதிகமாக படித்து கொண்டு போது சத்தியம் என்னும் அரைக்க செய்யும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், பிரச்சனையும் என்னும் தலைச்சீராவையும், ஆயத்தம் என்னும் பாதரட்சையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை உணர்ந்து வாழ்க்கையிலே சாத்தானை மேற்கொள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் பயிர் செய்யப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? முதலாவது துதிக்க வேண்டும். என்ன பண்ற எல்லா ஜெபிகள் நான் சொல்றது முதலாவது துதிங்க. அதிகாலை இவர்களோட ஆண்டவரே, புதிய நாள் அந்த கிருபைக்கு நன்றி. கடந்த நேரம் முழுவதும் பாதுகாத்த கிருபை நன்றி. நாளை புதிய துதித்து விட்டு அதை ஜெபிக்கலாம். அல்லேலூயா. எடுத்து உடனே எழுதி உட்கார்ந்துட்டு ஆண்டவரே பிள்ளையை படிக்க வையும், என் கடவுளாக வருமானத்தை கொடும், கடன் சுவை மாற்ற முதலாவது கர்த்தரை துதிங்க. துதிகள் பார்த்தீங்க வாசம் செய்ய அவர் ராஜாதி ராஜா, அகிலத்தை மாதாட்டி உருவாக்கி தேவன். முதலாவது கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க. அதுக்கு அசைவாடுகிற எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகளும் அந்த இடத்தை விட்டு அப்புறப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது துதிக்கு. இரண்டாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனம் வாசிங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ரட்சியம் என்ற தலைச்சீராவையும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி அதன் விழித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்? முதலாவதாக துதிக்க வேண்டும், இரண்டாவது ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது வேத வசனத்தை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். வேத வசனத்தை சும்மா ஜெபிக்க கூடாது. அப்படி கிடையாது. ஜெபிக்க 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 வேத வசனத்தை அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்க சொன்ன அதே அப்பா நம்மோடு சொல்லுகிற நீங்கள் ஜெபிக்க. அல்லேலூயா. ஜெபிக்க சபையை பாருங்கள், ஜெபக்குறைவு அதிகமாக இருக்கு. பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் ஜெபிக்க சொல்வது கஷ்டம், ஜெபிக்க சொல்லக்கூடாது. இது எல்லாமே ரெடி. எனக்கு அதிகமாக சுவாசம் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு பிரச்சனை இருக்கு, நீ உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, நீ இரவு தூங்காம ஜெபம் பண்ணுங்க. நான் உடனே கேட்பேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? அல்லேலூயா. போதக வருகை
விசுவாசம் இருக்கை இந்த கையை சேர்த்து வைக்கும் போதுதான் சத்தம் வரும். அல்லேலூயா. எப்பவுமே போதுகிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நான் விலகக்கூடாது. அல்லேலூயா. நான் என்ன பண்ணுறதுன்னா நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாத்திரங்கள் எப்படி நமக்காக போதகர் பொறுப்பு ஜெபிக்கிறாரோ அதே போல் நாம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண முதலாவதாக துதிக்க வேண்டும், இரண்டாவதாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. வீட்டை பாருங்க, நம்ம கேட்க திறந்து வைத்திருக்கிறோம். நாம் இரவு திறந்து வைத்தால் ரோட்டில் போறது தேவையான உள்ளவரும். ஆகிய வீடு அறிஞர் கோட்டியமாக கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒரு வீடு பாதுகாக்கப்பட வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையாவது ஜீவனும் கருக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனம் மிகவும் நேர்த்தியானது. சத்துருவை இடது பக்கம் வந்தால் வெட்டும், வலது பக்கம் வந்தால் வெட்டும், இருபுறமும் கண்கொள்ளப்பட்ட வேத வசனத்தை நாம் துல்லியமா பயன்படுத்த வேண்டும். ஊழிய அனுபவத்திலே சில ஆக ஒரு சகோதரிக்கு எதிராக ஒரு குடும்பத்தார் மந்திரவாத கிரியைகள் செய்து கொண்டிருந்தார்கள். சகோதரி தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரி அவர் ஒரு மந்திரவாதியில் சென்று மாதம் ஒரு சிறு தொகையை கொடுத்து அவர் செய்த மந்திரவாதம் தாக்கு கொள்ளாதபடி பூஜைகள் செய்து கொண்டிருந்தார்கள். அது வீட்டில் எந்த ஒரு மாற்றம் வரவில்லை. நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. வீட்டிலே கஷ்டம் அதிகமானது. பிள்ளைகள் படிக்கவில்லை. கடவுள் நிறைவேற்றப்பட்டு போனார். அந்த காலகட்டத்தில் அவங்க வேறொரு சபைக்கு போகிற சகோதரிகள் என்னோட என்னை சந்தித்தார்கள். சகோதரிகள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். சகோதரி விடுதலை கிடைத்தது. பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அப்போது மந்திரவாதி கேட்டாங்க, நான் எங்களுக்கு பூஜை பண்ண வேண்டாமா? சகோதரர் வேண்டாம், நாங்கள் வேறொரு சபைக்கு போவோம், வேறு கூட்டத்துக்கு போகிறோம். அந்த சகோதரர் ஒரு நாளைக்கு யாரும் ஜெபிக்க பார்க்கும்போது அது வீட்டு நான் ஜெபிக்க பார்ப்பேன். அந்த சகோதரர் மந்திரவாதி எனக்கு எதிராக மந்திரவாத ஆவிகளை ஏற்பட்டார். ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருப்பது என்ற வார்த்தை, இந்த இரவு உனக்காக அந்த மந்திரவாதி அம்போடு ஏறினான். தூங்காமல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இரவலை பார்க்கும் போது ஆவிகள் வீட்டு 9:30 பார்க்க முடிந்தது. அந்த நேரத்திலே தேவன் சில வசனங்களை கொடுத்தார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4:4. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு எதிராக ஒரு ஆயுதங்கள் வாய்க்காமல் இருக்கும். நாளையிலே ஜெபிக்க ஆரம்பித்து அந்த மந்திரவாத அற்புதத்தை பார்த்தால் ஒரு பெரிய விபத்தில் சிக்கி அது நடக்க முடியாத அளவுக்கு நிறைவேறப்பட்டு இருந்தார். அன்பான தேவ ஜனமே, வாழ்க்கையிலே எந்த போராட்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஜீவனுக்கு உதவி என்று பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் வேத வசனமாகிய பட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும். வேத வசனத்திற்கு போராட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எதிராக வருகிற எல்லா ஆயுதங்களையும் எதிராக போராட வேண்டும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காமலே போக வேண்டும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் என்றால் என்ன? கர்த்தருடைய வாயில் வருகிற வார்த்தை தான் வசனம். ஆகவே அந்த வசனத்தை பற்றிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக எல்லா அந்தகார வல்லமைகளை சபிக்கப்பட்ட ஆவிகளை அப்புறப்படுத்த வேண்டும். வேத வசனமாகி பட்டை எடுத்து கூர்மையை அம்பு எய்யும் போது வாழ்க்கை தேவன் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவர்கள் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக 4ஆவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். 6:17. ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நாளை பாருங்கள், முதலாவதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக துதிக்க வேண்டும், இரண்டாவது ஜெபிக்க வேண்டும், மூன்றாவது வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், நான்காவதாக ஆவியின் பட்டயத்தை எடுத்து நாம் சாத்தானுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், எங்கு பார்த்தால் விபத்துகள், வியாதிகள், தண்ணீரால் சேதங்கள், தேசத்தை பாருங்கள் போருக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் ரத்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இவற்றில் நம் ஜனங்கள், கிராமம், நம்முடைய பட்டணம், நம் தேசம், நம் தேச தலைவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆவியின் பட்டயத்தை போராட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. போராட நிச்சயமாக வாழ்க்கையில தேவன் பெரிய காரியம் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சபைக்காக ஜெபிக்க வேண்டும், சபை போதகர்களாக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேசத்தில் வரும்போது நாட்கள் மிக மோசமான காலங்கள். இது ஒவ்வொரு நாளும் என்ன சம்பவிக்கும் என்று எந்த விஞ்ஞானியாலும் கணிக்க முடியாத அளவுக்கு தேசத்திலே பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், எங்கு பார்த்தாலும் தண்ணீரினால் தேச அழிவுகள் சென்று கொண்டே இருக்கின்றன. எங்கு பார்த்தால் விபத்துகள், எங்கு பார்த்தால் கொள்ளை. தேவனுடைய வருகை சமீபமாகிவிட்டது. அல்லேலூயா. தேவனுடைய வருகை சமீபமாகிவிட்டது. நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் உங்கள் வீடும், உங்கள் தேசமும், உங்கள் சபையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் சீக்கிரத்தில் பேழைக்கு சென்று பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஒவ்வொருவரும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை இன்று முதல் சாத்தானுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்வதும் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் உண்டாகும். முதலாவதாக துதிக்க வேண்டும், இரண்டாவது ஜெபிக்க வேண்டும், மூன்றாவதாக வேத வசன பட்டயத்தை பயன்படுத்த வேண்டும், நான்காவதாக ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உடம்பிலே இந்த மகிமை பலனை ஊற்றப்பட வேண்டும். உடம்பை ஒவ்வொரு நாளும் அக்கினி பற்றி எரிய வேண்டும். தேவ வசனம் ஒவ்வொரு எழுதி செயல்பட வேண்டும். எங்கு சென்றாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை திட்டமாக பேச வேண்டும். அப்போது வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். முதல் நாள் நமது கூட்டத்தை கூடியிருக்கிறோம். வார்த்தை தான், ஜெபிக்க உண்மைதான், ஆராய்ச்சி உண்மைதான். ஒவ்வொரு நாளையும் அதிகமாக வேத வசனத்தை எடுத்து சாத்தானுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும். சபைக்கு எதிராக போராடுகிற சபிக்கப்பட்ட ஆவிகளுக்கு யுத்தம் செய்ய வேண்டும். வாலிப பிள்ளைகளுக்கு எதிராக போராடுகிற சிந்தனை கெடுக்கிற அசுத்தாவியை யுத்தம் பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, பிசினஸ் தொழிலுக்கு எதிராக, தொழிலுக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக அடச்சுமை கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் இந்த நாள் நீங்கள் வேத வசனமாகிய பட்டயத்தை பயன்படுத்த வேண்டும். குடும்பத்தில் வியாதி கட்டுகள், பாவ கட்டுகள், சாப கட்டுகள், மந்திர கட்டுகள், தற்கொலை எண்ணங்கள், தீவினைகள் மாற வேண்டும் என்றால் இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் புறப்பட வேண்டும். அப்போது கிராமத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், சபையிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். கண்ணீரை தேவன் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். அண்ணாவுடைய கண்ணீரை கண்ட தேவன் ஆசீர்வதித்தது போல ஒரு கண்ணீரை கண்ட தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் ஒவ்வொருவரும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை தேவனே என்னோட பேசுன்னு சொல்லி அந்த வசனத்தை தியானித்து அதிகம் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லி 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 சாத்தான் எதிராக போராடும் போது வாழ்க்கையிலே 3-4 தரங்கள் பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், மந்திர கட்டுகள், ஏவல நாவிகள், மாம்சிச்சை நாவிகள், தற்கொலை நாவிகள், பிரிவினை நாவிகள், கடுச்சுமை கொண்ட நாவிகள், வியாதி கொண்ட நாவிகள் எல்லாம் அந்த கால வதைகளும் குடும்பத்தில் அப்புறப்படுத்தி ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருள் மாற வேண்டுமா? கண்ணீர் மாற வேண்டுமா? குழந்தை பார்த்து உண்டாக வேண்டுமா? வீடு கட்டப்பட வேண்டுமா? வேலைவாய்ப்பு வேண்டுமா? கிராமத்தில் சில தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறப்பட வேண்டுமா? செய்ய வேண்டிய எல்லாமே ஒவ்வொரு நாளும் பார்த்திருந்து துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தை பயன்படுத்தி பட்டயமாக பயன்படுத்தும் போது உனக்கு எதிராக ஆயுதம் ஆற்றாமலே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கண்ணி விட்ட கால்கள் போதும், வேதனைப்பட்ட கால்கள் போதும், துக்கப்பட்ட கால்கள் போதும், கூதி குறுந்த கால்கள் போதும். உறவுகள் மத்தியிலே எப்படி போவேன்? கண்ணி விட்ட கால்கள் போதும். அவனை நோக்கி பாருங்க. வேத வசனம் சொல்றது, அவன் நோக்கி பார்த்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு கொண்டது. அவன் நோக்கி பார்த்த அனைவரும் பிரகாசம் அடைந்தார்கள். அவன் வீட்டில் வியாதி கட்டு மாற வேண்டுமா? கடைசி நீங்க வேண்டுமா? பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? வாலிய பிள்ளைகள் நாட்டிலே திசைமாறி போதவர்களை அந்த திகழ பாதை காண்பித்து கொடுக்க வேண்டுமா? குடும்பங்களை அசைமாறி கொண்ட அந்தகார வல்லங்கள் அப்புறப்படுத்த வேண்டுமா?
நிச்சயமாக அப்புறப்படுத்த வேண்டுமா? அப்பா முகத்தை நோக்கி பார்த்து, ஆவியானவரே எனக்கு ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தக்கூடிய விசேஷ கிருபையை தாங்க இருக்கிறது. எப்படி பயன்படுத்த சொல்லி தருவார். ஒவ்வொரு ஒரு ஆயுதத்தை தருவார். உங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும், வாய்க்காமலே போகும். அதே குடும்பங்களை பாருங்க, குடும்பங்கள் பிரிவினை ஆவிகள் அசைவாய் கொண்டிருக்கின்றன. வீடு கட்ட வேண்டி ஜெபம் பண்ணுவாங்க. வீடு கட்டி நல்ல ஆசீர்வாதமாக வந்த பிறகு வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு எது தனிரும், பெற்றோருக்கு தனிரும். பிள்ளைகள் ரொம்ப போகும், பெற்றோருக்கு அனுமதி இல்லை. நாட்களிலே ஒரு வீட்டில் ஜெபிக்கும்படியாக எங்கள் மறைக்காக போல அதனால இல்லை. வீட்டு ரூமுக்குள்ள போனால் வீடு ஒரு பேட் ஸ்டோர் மாதிரி இருக்கு. ஒரு பேக் முழுவதும் விதவிதமான வளையம், ஒரு கபடு முழுவதும் மேக்கப் சாதம், அது முழுவதும் அவங்க ஆளுநரை சமைக்க போனாங்க. விதவிதமான பொருட்கள் ஒரு கபடு பார்த்த ஒரு மேக்கப் விதவிதமான செப்பல், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற செப்பல். அது அம்மா சொல்றாங்க, என் பிள்ளை வாங்கி கொடுத்துருக்கேன். அது அம்மா டீச்சர், அப்பா டீச்சர், என் ஒரே மகன். ஆனால் ஒன்னே ஒன்று என் மகன் சொல்றது, நீ இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது, அம்மா ரூமுக்குள்ள வரக்கூடாது. பாருங்கள், நான் வீடு கட்டுவது தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதம் வீட்டை கொடுக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைகளை நாம் கெஸ்டா, பிள்ளை நல்ல பெஸ்ட் ரூமை கொடுத்துட்டு பிள்ளைகளை கெஸ்டாக வச்சிருக்காங்க. நீங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெஸ்டான ரூமை கொடுக்கணும். பிள்ளைகள் கெஸ்டா இருக்கிறாங்க. சாப்பிட கூப்பிடும் போது ரூமை லாக் பண்ணி பிள்ளைகள் பண்றாங்க. சாவி அம்மாட்ட கொடுக்க மாட்டாங்க. காலம் கெட்டு காலம், கடைசி காலம். அன்பான் தேவஜனமே, பிள்ளைகளுக்காக ஆயுதம் ஜெபிங்க, பிள்ளைகள் சிந்தனைக்காக ஜெபிங்க, கண்களை கட்டி ஜெபம் பண்ணுங்க, காதுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு அவைக்கு இயேசுவின் ரத்தத்தை மாற்றி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை சாத்தான் மாம்சீச்சை தூண்டி தவறான பாதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார். உங்க பிள்ளைகள் சரியான பாதை நடக்கப்பட வேண்டும் என்றார். உங்க பிள்ளைகளா வளர்ந்துங்க. அது என்ன செய்யுதுன்னா, பிள்ளைகள் பெஸ்ட் ரூமை கொடுத்துட்டு பிள்ளைகள் கெஸ்டா பார்க்காதீங்க. பிள்ளைகள் கூட உட்கார்ந்து திருமணம் ஆகிறவரை பிள்ளையாண்டே பாருங்க. அநேக பெற்றோர் செய்த காரியம், பெரிய ரூமை கொடுத்து பிள்ளைகள் விருப்பப்படிதான் ரூமை கொடுக்குறாங்க. உள்ள உட்கார்ந்து என்ன பண்றாங்க பெற்றோர் தெரியாது, என்ன பண்றாங்க பெற்றோர் தெரியாது. பிள்ளைகள் சாப்பிட கூப்பிட்டு வரமாட்டாங்க. கேட்டா நான் அசைவில் எழுதிக்கிறேன், படிச்சுட்டு இருக்கிறேன் சொல்றாங்க. அது பெற்றோர் என்ன சொல்றாங்க, பிள்ளை என்ன செய்யலாம் தெரியல, ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபிக்கும் போது என் காண்பிக்கிற காரியங்களை பார்த்தால் கண்களில் கண்ணீர் வருகிறது. சாத்தான் பிள்ளையோட சிந்தனை மண்டலத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான். பெற்றோரே, பிள்ளைகளுக்காக உலகால் என்று ஜெபியுங்கள், பிள்ளைகளுக்கு கண்ணீர் விடுங்கள். தேசத்தில் சாத்தான் ஒரு ஆயுதம் வாலிய பிள்ளையோட சிந்தனை மண்டலத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறான். அது என்ன செய்ய வேண்டும் என்றால், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து மாம்சீச்சி ஆவிக்கு போராட வேண்டும். இந்த நாளிலே ஒவ்வொரு அதுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத வசனத்தை எடுத்து சாத்தானுக்கு எதிராக, வான மண்டலத்தை சுற்றி திரு பொல்லாத ஆவியனுக்கு எதிராக, தற்கொலை ஆவியனுக்கு எதிராக, விபத்தை உருவாக்க ஆவியனுக்கு எதிராக, கனவு மகியை பிரிக்கிற ஆவியனுக்கு எதிராக, நஷ்டத்தை உருவாக்குற ஆவியனுக்கு எதிராக, படிப்பை கெடுக்கிற ஆவியனுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் ஆவியின் பட்டயத்தை எடுத்து யுத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இடத்துல ஆவியின் பட்டயத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக சபையில் எல்லா ஆத்துமாக்களை கொண்டு வருவார். சபைக்கு ஒரு ஆயுதங்கள் வாய்க்காமலை போகும். என் காண்பிக்கிறார் ஒரு கூட்டத்தார் எப்போ சபை கூட்டப்படும் என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்போ சபை கூட்டப்படும் பார்த்து கொண்டிருக்காங்க. ஓ நீக்கா பாபா சாண்டலா பாபா, அதே வார்த்தை சபை கூட்டப்படுவதில்லை, அசீகிற ஒன்றை கூட்டப்படுற நீக்கா பாபா சாண்டலா பாபா கையில உற்சாகம் கையிலமா ஆண்டவரே, சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சபைக்கு போராடுகிறேன், சபிக்கப்பட்ட ஆவுகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கு. நீக்கா பாபா சாண்டலா கேட்ட வார்த்தைப்படி என்னோட பேசியிருக்க மற்றும் நன்றி. இந்த வார்த்தைகளை செயல்படுத்துங்கப்பா, ஒவ்வொரு வார்த்தையை மாற்றி அமைங்கப்பா. கேட்ட வார்த்தைகளை துதிக்கக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய, வேத வசனத்தை பற்றி வசதி தியானிக்கக்கூடிய, ஆவியின் பட்டியலிருந்து போராடக்கூடிய கிருபை ஒவ்வொரு கொடுக்கபடியா செலுத்தப்பட்டவரை நீ செயல்படுத்திருக்க நன்றி. நன்றி. எல்லாம் எழுந்திருப்போமா, எல்லாம் எழுதி ஆண்டவரை நோக்கி, தேவனே நான் இதுவரை ஏனோ காரணம் வாழ்வதேப்பா,
என்னை மன்னிங்கப்பா, ஒரு விஷயம் தொடுங்கப்பா. இந்த இடத்துல நான் பாரத்தோடு வந்திருக்கிறேன். இதுவரை நான் வேத வசனத்தை நான் தியானிக்கவில்லைப்பா, வேத வசனத்தை நான் பட்டயமா பயன்படுத்தவில்லைப்பா, ஏதோ போது மாற்றவில்லைப்பா, என்னை மன்னிக்காமல் சொல்லுங்க. எல்லோரும் மாறோடு செய்ய ஆண்டவரே, ராஜாவே ராஜாவே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் படுவோம். இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே, இதுவரை நான் துதிக்காம வாழ்வதேனப்பா, ஜெபிக்காம வாழ்வதேனப்பா, வேத வசனம் ஞானிக்காம வாழ்வதேனப்பா, ஏனோ காலையில் வாழ்வதேனப்பா. என்னை மன்னி தீர்ந்து முதல் எங்களை வாழ்க்கை மாற்ற வைத்து என் குடும்பத்தை போராடுகிற, குடும்பத்தை அசைவாடி கொண்டிருக்கின்ற, கடன் சுமையை கொண்டிருக்கிற, வேலை வாய்ப்பை கெடுக்கிற, திருமண தடைகளை கொண்டிருக்கிற, குழந்தை பாக்கி தடை செய்கிற, நோய்களை கொண்டிருக்கிற, வீடு கட்ட முடியாம கடைகளை ஏற்படுத்துகிற, தொழிலை கஷ்டப்படுத்துகிற, வியாபாரத்தை கெடுக்கிற, விவசாயத்தை கெடுக்கிற, பிள்ளைகளை அவசரம் தடை செய்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, தற்கொலை எண்ணங்களை கொண்டிருக்கிற, பயத்தை கொண்டிருக்கிற, கவலையை கொண்டிருக்கிற, மனசோவை ஏற்படுத்துகிற, படிப்பை ஆசிரியரை கூட தடை செய்கிற, எதிர்காலத்தை பாழாக்கி கொண்டிருக்கின்ற அந்த கால வல்லமைகளை, மந்திர கட்டுகளை, ஏவல்களை நஷ்டமாகி இயேசுவின் நாமத்தால் என் சபையை விட்டு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வீடை விட்டு இயேசுவின் நாமத்தால் நிர்மலமாக்கி ஐரோப்பியத்தில் ஆவி நிரம்பி ஓ ஜீசஸ் ஹalleluya நீகா பாபா சந்தா glory பாபா சந்தா பாபா எனக்கு ஆவி நிரம்பி தேவனே தேவனே ஆசீர்வதிக்கப்பா, வியாதி மாற்றி தாங்கப்பா, குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, வேலை தாங்கப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னே கிருபை தாங்கப்பா, குடும்பத்திற்கு கிருபை நாள் மறக்க கிருபை மறக்க குறைசோர் ஆவிக்குரிய வாழ்க்கையை சொன்னாமத்தினால நீகா பாபா சந்தா பாபா நன்றி ஆண்டவரே. எல்லோரும் நேரத்தில் மார்போடு கையை வைத்து தேவனே வியாதியை மாற்றித்தாங்க கேளுங்க, வியாதி மாற்றித்தாங்க கேளுங்க. யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். தழும்புகளால் சுகமாக சொல்ல தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லோரும் மார்போடு கையை வைத்து அப்பா வியாதியை மாற்றித்தாங்க கேளுங்க. எந்த வியாதியை மாற்றுவது தேவனுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதன் உருவாக்க கற்கிறவர் அதை நோக்கி பார்த்து தேவனே என்னை வியாதி வந்து ஒவ்வொரு கொடுக்கப்பா, வியாதி கட்டிகள் இயேசுவின் நாமத்தை நீங்கி போவதாக வியாதியை கொண்டிருக்கிற அந்தகால வல்லமைகள் சபிக்கப்பட்ட ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கடினப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். உடைந்து போன நரம்பிலும் எலும்பிலும் ரத்தத்திலும் சதையிலும் அக்கினி பற்றி இயேசு நாமத்தினால் பல ஆண்டு காலமாக அசைவாடி கொண்டிருக்கின்ற பாரம்பரிய ஆவிகள், பாரம்பரிய நோய்களை இயேசுவின் நாமத்தால் இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காரியத்தை சுகமானே 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 சுகமானே
பார்த்து அப்பா எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பா. கேளுங்க கேளுங்க. வேற வார்த்தை சொல்லுது, கேளுங்கள் தரப்படும். அப்பாட கேளுங்க, உரிமையோடு கேளுங்க. ஒரு விஷயம் கூட நீங்க தான் ஏதாவது செய்யணும். Son